42வது அத்தியாயம் 8வது வசனம். இந்த வசனத்தில் குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைப வஷ்ஷஹாதத்தி ஃபயனபிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன். எதை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயம் உங்களை துரத்திக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நாளும் அல்லாஹ்வுடைய நேரமும் வரும் பொழுது அது உங்களை பிடிக்கும். அப்படி பிடிக்கப்பட்டால் மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிந்து வைத்திருக்கிற அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. அன்பானவர்களே, இந்த தொழுகையை ஏன் இஸ்லாம் இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறது? என்ன காரணம்? என்னங்க காரணம்? மறுமையில் ஆதம் நபியிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் மறுமையில் நிற்பாங்க இல்லையா? நிற்பாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், எனது சகோதரர்களை நான் ரொம்ப இலகுவாக அடையாளம் கண்டு கொள்வேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், எப்படி யார சொல்லலாம், நீங்கள் அவர்களை பார்க்கவில்லை, அவர்கள் உங்களை பார்க்கவில்லை, இனிதான் வரப்போகிறார்கள், கியாமத் நாள் வரை நீங்கள் தான் நபி, எப்படி யார சொல்லலாம் நீங்கள் பார்ப்பீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எனது சமுதாயத்திற்கு கொடுத்த ஒரு சிறப்பு அதுதான். எவ்வளவு கூட்டத்திற்கு முன்னால் அப்துல் ரஹ்மான், இஸ்மாயில், நூருல் அமீன், ஹம்சா யார் இருந்தாலும் அவர்தான் எனது சமுதாயத்தை சார்ந்தவர், இவர்தான் எனது சமுதாயத்தை சார்ந்தவர் என்று என்னால் அடையாளம் காண்பது மிக மிக இலகுவானது. எப்படி யார சொல்லலாம்? நீங்கள் ஒது செய்கிறீர்களே, அந்த ஒலுவினுடைய உறுப்புகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் விசேஷமாக பிரகாசமாக ஆக்கியிருப்பான். அப்ப அந்த கோடான கோடி மக்கள் மத்தியில முகம், கை, காலெல்லாம் கொஞ்சம் வெளிச்சம் முடிக்கும் நமக்கு. உடனே ரசூலுல்லாஹ் அவங்க எல்லாம் என் சமுதாயம் ரொம்ப சாதாரணமா சொல்லி விடுவார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உலகத்துல ஒரு மனிதன் ஈமானுக்கு பிறகு பெற்றுக்கொள்ற மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால் நல்ல மனைவின்னு சொன்னாங்க. ஈமானுக்கு பிறகு ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ற மிகப்பெரிய நல்ல பாக்கியம் என்னவென்றால் என்ன? நல்ல சாலிகான மனைவி. குஃப்ருக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கெட்ட விஷயம் அவனுக்கு கிடைக்கிறதாக இருந்தால் குஃப்ருக்கு பிறகு அடுத்தபடியாக அது மோசமான மனைவின்னு சொன்னாங்க. முஃமினுக்கு கிடைக்கிற சாலிகான மனைவி என்பது மிகப்பெரிய சொத்து. அப்ப அந்த மனைவியினால் தான் நல்ல பிள்ளைகளை உருவாக்க முடியும், அந்த கணவனினால் தான் நல்ல பிள்ளைகளை உருவாக்க முடியும். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரி. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சும்மா கபர்ஸ்தானுக்கு போய் நின்றாலே தன்னுடைய பெரிய தாடி வச்சிருப்பாங்க. அந்த பெரிய தாடி நனையும் அளவு கழுவார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்பார்கள், மறுமையை பத்தி சொல்லும்போது நீங்க இப்படி அழமாட்டேங்கிறீங்களே, கபர்ஸ்தானுக்கு தான் ஏன் இப்படி அழுறீங்க? இன்னஹா மன்சிலத்தும் மின் மனாசிலில் ஆஹிரா, மறுமைக்கான படித்தரங்கள் இது முதல் படித்தரம். இது சரியாச்சுன்னா மத்த எல்லாமே சரியாயிரும். இன்னைக்கு எவ்வளவு பேர் நம்ம கபர்ஸ்தான்லாம் கிராஸ் பண்ணி போறோம், எத்தனை பேருக்கு நமக்கு அதை பார்த்தோன்னே அழுக வருது? அது மைண்ட்ல ஃபீலே ஆகிறது இல்லையே. ஏன்னா அப்படி உள்ள வந்து அப்படியே கல்லாகி போயிடும். அதை பத்தியே யோசனை இல்லை, அல்லாஹ்வை பத்தியே பயம் இல்லை, அந்த பயம் உள்ளத்துல இறங்கவும் இல்லை, அது இடியா இறங்கவும் இல்லை, அழுகையை தரவும் இல்லை.